கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாள் என் கர்த்தருடைய வார்த்தையாக 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். இந்த இடத்துல சாலமோனின் ஜெபத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் இஸ்ரவேலின் ராஜா. இந்த ராஜா ஆண்டவர்கிட்ட போய் எவ்வளோ தாழ்மையாக கேட்குறாரு பாருங்க. ஆண்டவரே, எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். இது ஏராளமாக இருக்கிற ஜனம். இந்த ஜனத்தை எப்படி நான் நியாயம் விசாரிப்பேன்? இதுதாங்க கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்மை தாழ்த்த வேண்டியது அவசியம். நம் மண்ணென்று நினைவு கூர்ந்து அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். சாலமோன் சகல வல்லமையும் படைத்த ஒரு மனிதன். அவன் ஆண்டவர்கிட்ட போய் எப்படி கேட்கணுன்றது ஒருவேளை உலக பிரகாரமாக அவசியம் இல்லாமல் இருந்திருக்கலாம். தன்னுடைய சுய பலத்தோடு மாம்சீக பலத்தோடு கூட மக்களை நியாயம் விசாரித்திருக்கலாம். ஆனால் சாலமோனோ ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே, இந்த ஏழைக்கு, இந்த அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்திரலும். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வார்த்தையின்படியே செய்தேன். எனக்கு அருமையாக எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பார்த்தீங்களா? இந்த ராஜாவுடைய கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்கிறார். 32ஆம் வசனத்தில், உன் வார்த்தையின்படியே நான் செய்தேன். 12வது வசனத்தில் அவர் பதில் சொல்கிறார், உன் வார்த்தையின்படியே செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள உன் இருதயத்தை உனக்கு தந்தேன் என்று சொல்வது மட்டுமல்ல, உனக்கு நிகரானவன் இதற்கு முன்பும் இருந்ததில்லை, பின்பு எழும்புவதும் இல்லை. கர்த்தர் தாழ்மையின் ஜெபத்தை விரும்புகிறார். ஏழைகளை அவர் புறக்கணிக்க மாட்டார். ராஜாக்களை புறக்கணிக்க மாட்டார். எல்லாத்தையும் இழந்து போகிற சூழ்நிலையில் ஒருவேளை நீ கதறிக்கொண்டு இருக்கலாம். உன்னுடைய ஆரம்ப நாட்கள் ரொம்ப பிரைட்டாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு நிறைய காரியம் போயிடுச்சு என்னை விட்டு என்று சொல்லி ஒருவேளை நீ கலக்கத்தோடு இந்த வார்த்தையை கேட்பேனால், சாலமோனுக்கு இறங்கின ஆண்டவர் உனக்கும் இறங்குவார். நம்ம உலகத்தின் காரியத்தை பின்னாக தள்ளிவிட்டு ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுங்க. உன் இதயத்தை ஆராய்ந்து பார். எந்த இடத்துல கர்த்தர் விரும்பாத காரியங்கள் உன் வாழ்வில் ஒட்டி கொண்டு இருக்கிறதோ அதை விட்டு விட்டு இயேசுவே, என்னை அர்ப்பணிக்கிறேன், இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு மாற்று உண்டாக வேண்டும் என்று சொல்லி வைராக்கியத்தோடு அவரை நோக்கி பார்ப்போமானால் நிச்சயமாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி அப்பா. அன்று சாலமோனிடத்தில் கேட்ட வண்ணமாக, ஆண்டவரே, அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்திரலும் என்று சொன்னபடி உன் வார்த்தையின்படியே செய்தேன் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்து மேன்மைப்படுத்தினீரே. அதே வண்ணமாக இன்று உம்மிடத்தில் என்னென்ன காரியங்களுக்கு உம்முடைய பிள்ளைகள் விரும்பி ஜெபிக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு அவர்களுடைய வாஞ்சையை நிறைவேற்றும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.